தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பெற்றோரை இழந்த 18 வயது வரையிலான குழந்தைகள் தங்கள் பள்ளி படிப்பை இடைநிற்றல் இன்றி கல்வி கற்பதற்காக மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிடும் அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்க இருக்கிறார். இதில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அன்பினை கை கொண்டு துன்பங்களை களையும் தாயுமானவர் தந்திட்ட முத்தான திட்டம்தான் அன்பு கரங்கள். எழுந்தது பரிதி குழந்தை, கடலின் செழு நீளத்தில் செம்பொன் தூவி எனும் புரட்சி கவிஞரின் வரிகளை மெய்ப்பித்து வருகிறார் நம் தாயுமானவர். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியில் உயர்ந்து சாதிக்க காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை பண்பாட்டுத்துறையின் ஒருங்கிணைப்பில் தங்களின் கலை மூலம் அன்பு கரங்கள் திட்டம் பற்றி விளக்கிய பிள்ளைகளுக்கு கைத்தட்டல்கள் மூலம் மனமார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். குழந்தைகளுக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து முன்னெடுத்து செயல்படுத்தும் தாயுமானவராம் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த இனிய விழாவில் அன்பு கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளார்கள். பெற்றோர் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றும் தலைவராக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பசியுடன் பள்ளிக்கு வருகிறார் என்பதை தெரிந்ததற்காகவே 20 லட்சம் பிள்ளைகளுக்கு தினமும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தந்தவர் அல்லவா நம் தலைவர். பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான ஆதரவு கரம் நீட்டுகிறார் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம். அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் பொருளாதார உதவித்தொகை மட்டுமல்லாமல் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு தாங்கள் பிடித்த பாடப்பிரிவையே பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அத்தகைய மகத்தான ஒரு திட்டமான அன்பு கரங்கள் திட்டம் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் தொடங்கி வைக்கப்படுவது என்பது காலத்தின் அழகு. அத்தகைய அழகு இன்று நிறைவேற இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த இனிய விழாவில் முத்தான ஒரு திட்டமான அன்பு கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இதற்காக விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் உங்களின் கைத்தட்டல்களுடன் விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஆகியோரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.